டேய் அங்க போய் வாங்கிட்டு வா. அங்கயா? போட போட சீக்கிரம் போ. இருங்க. அண்ணே, அம்மா, ஐயா, கொஞ்சம் தண்ணி கொடுங்களேயா. என்ன பண்ற? யார்? இல்ல கொஞ்சம் நீளு காவாளி, கொஞ்சம் தண்ணி தான் கொடுங்களேன். யாருமா அதே தண்ணி தண்ணி வெளியில கத்திட்டு இருக்கிறது? கொடுத்து அனுப்ப வேண்டியதானே? டேய், ரொம்ப சிக்கலான ஆளு கூட ஒருத்தர் இருக்காப்ல, ஏதாவது பண்ணி மிரட்டு. யாரு? பெரியவரோட ஆளுங்களா? இல்லடா, தெரிஞ்ச ஆட்கள் தான், ஆனா ரொம்ப டம்மி பீஸ். இனிமேல் இந்த பக்கம் வராத மாதிரி ஏதாவது சொல்லி மிரட்டி அமிச்சிரு. சொல்லிட்டல பாரு. சரி போ. அம்மா, அவசரத்துக்கு தண்ணி கேட்டா எவனும் தர மாட்டானே. அம்மா, நீளு வேணும். வாட்டர், பானி, வெள்ளம். என்ன தண்ணிக்கு அருவா? என்னடா ஏன் ஓடுற? தண்ணி கேட்டா அருவாளை காட்டுறாங்க பாஸ். வாங்க பாஸ், ஓடிடலாம். வாங்க பாஸ், ஓடுங்க. சார், நம்ம எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபஸர் ராஜநாயகத்தை வர சொல்லு. வரும்போது சூர்யாவோட ரெக்கார்டை எடுத்துகிட்டு வச்சு. சரிங்க சார். அம்மா, உங்கள் பையன் காலேஜுக்கு வந்து ரொம்ப காலமாச்சு. 10% அட்டெண்டன்ஸ் கூட இல்லை. அவன் ஒரு டே ஸ்காலராக இருந்து இர்ரெகுலராக இருந்திருந்தா கூட பரவாயில்ல. அவன் ஒரு ஹாஸ்டலர். ஹாஸ்டல் காலேஜோட அனெக்ஸ்லேயே இருக்குது. அப்படி இருந்தும் அவன் கிளாஸுக்கு வராமல் வெளியில் போய் சுற்றிட்டு வரான்னா சம்திங் ராங் வித் ஹிம். இங்கே நடந்த ஒவ்வொரு கலாட்டாலையும் அவன் பேர் இருக்கு. இதுவரைக்கும் ஹாஸ்டல்லையோ காலேஜ்லையோ எந்த விதமான கலாட்டாவும் நடந்ததில்லை. அதுக்கு காரணம் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்க ஃபெசிலிட்டிஸ். ஆனால் இந்த வருஷம் ஆரம்பத்திலேயே உங்கள் பையன் அற்பத்தனமான காரியங்களுக்காக கலாட்டா பண்ணிகிட்டு இருக்கான் ஹாஸ்டல்லையும் காலேஜ்லையும். வணக்கம். வாங்க மிஸ்டர் ராஜநாயகம். இந்தாங்க சார். இவங்க சூர்யாவோட அம்மா. வணக்கம்மா. பையனை பற்றி விசாரிச்சுட்டு போகலான்னு வந்திருக்காங்க. சார் அவனோட கிளாஸ் லெக்சரர். ஹாஸ்டலுக்கும் இவர் தான் இன்சார்ஜாக இருக்காரு. சார் சொல்லுங்கள் சார் சூர்யாவை பற்றி. மேடம், முந்தையாவது கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தான். வர வர ரொம்ப மோசமாக போயிட்டான். பாதி நாள் ஹாஸ்டலில் ராத்திரியில் இருக்கிறதே இல்லை. எங்கே போகிறான் என்ன ஏதுன்னு தகவல் சொல்லணும்னு எவ்வளோதோ சொல்லி பார்த்தாச்சு. அவன் மதிக்கிறதே இல்லை. சில சமயம் குடிச்சிட்டு ஹாஸ்டலுக்கு வந்து பக்கத்து ரூமில் படிச்சுக்கிட்டு இருக்கிற பசங்களை வம்புக்கு இழுக்கிறான். கிளாஸ்லேயும் ரொம்ப மோசமாக நடந்துக்கிறான். கிளாஸ் டெஸ்ட்டு அசைன்மெண்ட்டு எதையும் பண்ண மாட்டாங்கிறான். ஏன் சார், ஒரு பையன் இவ்ளோ மோசமா நடந்துக்கிட்டா அவனை பத்தி அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண மாட்டீங்களா? You are simply sitting on his records and laying eggs on that. எனக்கு ஏன் சார் தகவல் சொல்லல? இந்தாங்க. இது என்னது சார்? உங்களுக்கு அனுப்பிச்ச லெட்டர்ஸோட ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி. இது வரைக்கும் 12 லெட்டர்ஸ் அனுப்பியிருக்கோம். தட் மீன்ஸ் 12 இன்சிடென்ட்ஸ். எந்த லெட்டருக்கும் உங்ககிட்ட இருந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸும் வரல. உங்க பிள்ளைங்க மேல உங்களுக்கு இருக்கிற அக்கறை அவ்வளோதான் சொல்லிட்டு நாங்கள் கவனம் விட்டுறோம். இன்னும் ஒரு இன்சிடென்ட் நடந்திருந்தா கூட அவனை டிஸ்மிஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு அனுப்பியிருப்போம். அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. ஏமா, உங்க சைட்ல எந்த விதமான ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லாம கிணத்துல போட்ட கல்லு மாதிரி இருந்துட்டு எங்ககிட்ட வந்து நாங்க என்னமோ தப்பு பண்ணது மாதிரி பேசுறீங்க. சார், எனக்கு ஒரு லெட்டர் கூட ரீச் ஆகல சார். அது எப்படிமா? ரீச் ஆனதுக்கான அக்னாலஜ்மெண்ட் உங்க கையில தானே இருக்கு. என்ன சாரு இப்படி சொல்றாங்க? அந்த அட்ரஸ்க்கு அனுப்பியிருக்காங்க. அந்த அட்ரஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அவரும் சிவாவும் கையெழுத்து போட்டு லெட்டர்ஸை வாங்கியிருக்காங்க. உனக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கதே தெரியாம போயிடுச்சு. ஏ சார், இவ தானே பையனை காலேஜ்ல சேர்க்கறதுக்கு வந்தா?
ஆனா நீங்க இவளுக்கு சொல்லாம பையனோட ஃபாதருக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. சரி சொன்னீங்க, ஆனா அங்கேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரலன்னு தெரிஞ்சப்புறமாவது இன்ஃபர்மேஷன் இவளுக்கு கன்வே பண்ணிருக்கலாம்ல. அது எப்படி சார் அதை செய்யாம விட்டீங்க? மேடம், காலேஜ் ரெக்கார்டில் எந்த அட்ரஸ் இருக்கோ எந்த காண்டாக்ட் நம்பர் இருக்கோ அதுக்கு தான் நாங்கள் கம்யூனிகேட் பண்ண முடியும். அந்த அட்ரஸ் இல்லைன்னா நீங்கள் தான் எங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கணும். நாங்கள் உங்கள் அட்ரஸ் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்கு அறிக்கை அனுப்ப முடியாது மேடம். தட்ஸ் நாட் அவர் கப் ஆஃப் டீ. ரெண்டாவது, நாங்கள் அனுப்பின லெட்டர்ஸ் எல்லாமே ரிசீவ் ஆயிருக்கு. அதுக்கு அக்னாலஜ்மெண்ட்டும் இருக்கு. பையனோட அப்பாவே சைன் பண்ணி வாங்கியிருக்காரு. ஒரு குடும்பத்துக்கு தலைவராக இருக்கிற அப்பாவுக்கே இல்லாத அக்கறை ஒதுங்கி இருக்கிற அம்மாவுக்கு மட்டும் எங்கிருந்து வரப்போகுது? என்ன சார் பேசுறீங்க நீங்க? ஏதோ ஆம்பளை தான் அக்கறை உள்ளவன், அவன் தலையில தான் கடவுள் உலகத்தையே வச்சு சுமத்தி நல்லா காப்பாத்துன்னு சொல்லி அனுப்புற மாதிரி பேசுறீங்க. ஆம்பளை கவனிக்கலன்னா உலகம் இயங்குறத நிறுத்திடுமா சார்? அதென்ன விலகி நிக்கிற அம்மா? Why should you worry about all these details? விலகி நின்னா அம்மா அம்மா இல்லைன்னு ஆயிடுமா? புருஷன் வேணா புருஷனா இல்லாம போலாம், ஆனா அதுக்காக புள்ள புள்ள இல்லாம போயிடுமா? சார், நான் அவனை பெத்தவ. எனக்கு இல்லாத அக்கறை வேற யாருக்கு சார் இருக்க முடியும்? நீங்க பேசுறதுல படிச்சவங்களுக்கான அடையாளமே இல்ல. சாரி மேடம், ஐ டிடன்ட் மீன் இன் தட் வே. பரவாயில்ல சார், ஆம்பளைங்க உலகத்தோட பிரதிநிதி தானே நீங்களும். You're but one sample of the world of men. ஏ மச்சி, காடை இருக்குடா, சும்மா வேடிக்கை பார்த்துட்டே இருக்க. டேய் சூர்யா, எடுத்துங்கடா. ஏய் மச்சி, ஏன்டா ஆஸ்ட்ரேலியா சிகரெட்லாம் எடுக்கிறீங்க? நான் தம் அடிக்கிறேன், எங்க அம்மாவுக்கே தெரியும்டா. ஐயோ, எவ்வளவு திமிரா பேசுறான் பாத்தியா? என்னடா காலேஜுக்கு போகாம ஹாஸ்டல்ல உட்கார்ந்து சீட் விளையாடிட்டு இருக்க? உருப்படுறத அபிப்பிராயமே இல்லையா உனக்கு? சும்மா சும்மா உருப்படியானா எப்படி உருப்படுறது? நான் உருப்படாம போனா அதுக்கு ஒரே காரணம் நீங்களா தான் இருப்பீங்க. டேய், நீ நல்லபடியா இருந்தா நான் ஏன்டா உன்னை கேக்குறேன்? நீ எந்த லட்சணத்துல இருக்கேன்னு உன் காலேஜ்ல இருக்கிற ஒவ்வொரு செவரும் கதை கதையா சொல்லுதுடா. இத பாரு, இப்ப நான் உன் பிரின்சிபலை பார்த்துட்டு தான் வரேன். இது வரைக்கும் உன்னோட அட்டெண்டன்ஸ் ரெக்கார்ட் ஒரு 10% தான் இருக்குன்னு சொல்றாரு. எங்கடா போய் சுத்துற? எப்ப பார்த்தாலும் எக்ஸாம் எழுதுறதுக்கு பணம் வேணும்னு சொல்லி தகராறு பண்ணி நீ காசு வாங்கிட்டு போனியே, அந்த எக்ஸாமே நீ எழுதவே இல்லையாமே. டேய், நீ படிக்கிறேங்கிற நம்பிக்கையில தான்டா உன்னை இங்க விட்டுட்டு நான் அங்க உட்கார்ந்திருக்கேன். நீ என்னடானா படிக்காம குட்டி சோறா போயிட்டு இருக்க. இங்க பாருங்க, படிச்சவன் தான் கெட்டிக்காரன், ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறவன் தான் புத்திசாலி கிடையாது. படிக்காமயே மேதையானவங்க நிறைய பேர் இருக்காங்க, அதை தெரிஞ்சுக்குங்க. கரெக்ட்பா, படிக்காத மேதைங்களும் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில ஒரு துடிப்பும் முன்னேறணும்ன்ற அக்கறையும் இருந்துச்சு. உனக்கு அப்படி ஏதாவது இருக்குன்னு ப்ரூவ் பண்ணுப்பா, நான் உன்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். உனக்கு தான் அது எதுவுமே இல்லையே. தோ நான் இப்ப உள்ள வரும்போது பார்த்தேனே, படிக்காம நீ கத்துக்கிட்டது என்னன்னு. சீட்டு, சிகரெட், ரஸ்கல். இதெல்லாம் சும்மா என்ஜாய்மெண்ட்டுக்காகமா? இதெல்லாம் செய்யறனுக்காக நான் கெட்டவன் ஆயிருமா? இத பாரு சூர்யா, வாதம் பண்றதா நினைச்சுக்கிட்டு நீ விதண்டாவாதம் தான் பண்ணிட்டு இருக்க. டோன்ட் ட்ரை டு ஜஸ்டிஃபை வாட் யூ டன். உங்க அம்மாவுக்கு உங்க மேல அக்கறையே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ அழிஞ்சு போனோன்னு என்னைக்காவது அவ நினைப்பாளடா? நீ நல்லா வரணுங்கிறதுக்காக தானே அவ இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறா. அவ பண்ற பாசிட்டிவ் விஷயம் எல்லாத்தையுமே ஏன்டா நெகட்டிவா எடுத்துக்கிற? சும்மா இருங்க ஆண்டி, அவங்களுக்கு என் மேல எந்த அக்கறையும் இல்ல. அவங்களுக்கு அவங்க மேல மட்டும்தான் அக்கறை. தப்பு சூர்யா, நீ பேசுறது ரொம்ப தப்பு. உனக்கு அவ மேல கொஞ்சம் கூட அக்கறை இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவளுக்கு இன்னும் உன் மேல அக்கறை இருக்கு. உங்க ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து அவளை கைவிட்டுட்டீங்க. ஆனா இன்னமும் நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும் தான் அவ பாடுபட்டு இருக்கா. உனக்கும் நிவிக்கும் எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாதுன்னு தான் அவ இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறா. உன் மேல அக்கறை இல்லாம தான் கஷ்டப்பட்டு ஃபீஸ கட்டி உன்னை காலேஜ்ல சேர்த்து விட்டாளா? இல்ல உன் மேல அக்கறை இல்லாம தான் இப்ப இங்க வந்து சத்த போட்டுட்டு இருக்காளா? நீ கேக்குறத குடுக்கறவங்க மட்டும்தான் நல்லவங்கன்னு நீ நினைச்சேனா வாழ்க்கையில நீ ரொம்ப தோத்து போயிடுவ சூர்யா. அத மறந்துடாத. இங்க பாருங்க, நல்லது கெட்டது எனக்கே தெரியும் ஆண்டி. நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க. அட்வைஸ் பண்றதா இருந்தா உங்க ஃப்ரெண்டுக்கு மட்டும் பண்ணுங்க. பாரானு, நானும் திருந்துவான் பாத்துட்டு இருக்கேன். ஐயோ, அடவடித்தனம் பண்ணதும் இல்லாம அத நியாயப்படுத்தி வர பேசிட்டு இருக்கியா? ஏய், கிளம்புடா. கிளம்புடானா? எங்க? கேள்வி வேற கேக்குறியா? காலேஜுக்கு தான்.
நான் போய்க்கிறேன். முதல்ல ஆண்டி கூப்பிட்டு கிளம்புங்க. நீ காலேஜுக்கு போற லட்சணம் தான் தெரியுதே. வாடா என் கூட. விடுமா. வாடா. இது பாரு, இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட காட்டிட்டு இருந்தனா இதுக்கு மேல நீ என்கிட்ட இருந்து ஒத்த பைசா கூட வாங்க முடியாது. எல்லாத்துக்கும் உங்க அப்பா கிட்ட தான் போய் நிக்கணும். இத பாரு, நான் கொடுக்கற காசு நீ ஒழுங்கா படிக்கணுங்கிறதுக்காக தான். காலேஜுக்கு போய் படிக்கிறதா இருந்தா நான் தொடர்ந்து உனக்கு காசு கொடுப்பேன். இல்ல இந்த மாதிரி அயோக்கியத்தனம் தான் பண்ணிட்டு இருப்பேன்னா நீ அந்த சிவா மாதிரி உங்க அப்பா கிட்ட அசிஸ்டண்டா போய் சேர்ந்துக்கடா. சம்பளம் இல்லாத அசிஸ்டன்ட். எந்த விஷயத்துக்கும் இனிமே ஏன் கிட்ட வராத, புரியுதா? கிளம்புடா. சும்மா பாத்துக்கிட்டு இருக்க. வா. சார், ஒரு அம்மாவா என்னோட அக்கறை என்னங்கறத நான் நிரூபிச்சிட்டேன். நீங்க ஒரு காலேஜ் பிரின்சிபலா உங்களோட பொறுப்பு என்னவோ அதை நீங்க செய்யலாம். இவன் வேண்டான்னு நினைச்சீங்கன்னா நீங்க டிஸ்மிஸ் கூட பண்ணலாம். அது உங்க இஷ்டம். மேடம், உங்க பொறுப்புணர்ச்சி நான் மதிக்கிறேன். நான் அப்ப சொன்ன வார்த்தைகள் வேணா தப்பா இருந்திருக்குமே ஒழிய உங்களை புண்படுத்தணுங்கிறதுக்காக நான் அப்படி சொல்லலை. உங்க பையன் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க அவனுக்கு பொறுப்பு எடுத்துக்கிட்டதுனால நான் அவனை தண்டிக்க விரும்பல. இவனுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்குறேன். இனிமே சரியா இருப்பான்னு நான் நம்புறேன். உங்களோட அட்ரஸையும் ஃபோன் நம்பரையும் ஆஃபீஸில் கொடுத்துட்டு போங்க. இனிமே இவன் விஷயத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு தான் இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். போகும்போது அவனை கூட்டிட்டு போய் நல்லா அட்வைஸ் பண்ணுங்க. வா. பண்றதையும் பண்ணிட்டு என்ன முழி முழிக்கிறான் பாரு ராஸ்கல். சாரி, இனிமே கிளாஸுக்கு போனோம்ல, அதான். இது பாரு சூர்யா, அம்மாவை கஷ்டப்படுத்தாதடா. நான் உங்க நன்மையை தவிர வேற எதுவுமே நினைக்கிறது இல்லப்பா. என்ன நீ நம்புடா. உனக்கு நான் எதையுமே தப்பா செய்ய மாட்டேன்டா. சாரு, அவன் கிளாஸுக்கு போட்டோம். வா கிளம்பலாம். இது பாரு, இன்னொரு தடவை நான் இங்க வந்து தலைகுனிஞ்சு நிக்கிற மாதிரி செஞ்சிடாத. இனிமேலாவது ஒழுங்கா கிளாஸ் அட்டென்ட் பண்ணு ப்ளீஸ். சரி சரி போதுமா, முதல்ல கிளம்பு. இப்ப பார்த்தாலும் அட்வைஸ் பாரு அவன. என்ன தெனாவட்டா போறான் பாத்தியா? இவன் திருந்துவான்னு எனக்கு தோணல. வா. வாங்கடா. அப்பா சொல்லுங்கப்பா. என்னடா முத்து, நிலவரம்லாம் எப்படி இருக்கு? அப்பா எல்லாம் ஸ்டெடியா போயிட்டு இருக்குப்பா. நீங்க சொன்ன மாதிரி அந்த ஓடுகாலிங்க ஹெல்ப் பண்ற 2 பேர்ல ஒருத்தனை பிடிச்சி நம்மால் ஆக்கிட்டோம். இப்ப அவன் தான் நமக்கு இன்ஃபார்மர். சபாஷ். நீங்க சொன்ன மாதிரி அவங்கள தனியா ஊருக்கு வெளியே இழுத்துட்டு போய் சோழியை முடிக்கிறதுக்காக காத்துட்டு இருக்கேன்ப்பா. ரொம்ப சந்தோஷம். சட்டு விட்டுன்னு வேலையை முடிச்சுட்டு ஊருக்கு வந்து சேர வழியை பாரு. சரிப்பா. நீ இல்லாததுனால மில்லு வேலை பூரா நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ கூட மில்லு வேலையா தான் சென்னைக்கு வந்திருக்கேன். சென்னையிலயா பார்க்கீங்க? ஆமாப்பா. மில்லில் அந்த அரவு மிஷின் ஒன்று இருந்துச்சுல்ல, அது குறைன்னு கத்துச்சு. அப்புறம் பட்டறையை போட்டுடுச்சு. அதான் வேற புது மிஷின் இறக்கலான்னு சென்னைக்கு வந்திருக்கேன். சரி, நான் மிஷினை வாங்கிட்டு கிளம்புறேன். நீ அவங்க 2 பேரும் தலையை வாங்கிட்டு கிளம்பி வா. தேவையில்லாம லேட் பண்ணாது. சரிப்பா, வச்சுறேன். இந்தம்மா பொண்ணு. சார், இங்கெங்க சார் நீங்க? ஒண்ணும் இல்லம்மா, ஒரு வேலை விஷயமா சென்னைக்கு வந்தேன். வேலை முடிஞ்சிருச்சு, புறப்பட வேண்டியதுதான். தற்செயலா உன்னை பார்த்துட்டேன், அதனாலதான் கூப்பிட்டேன். ஏமா, நீ தங்கி இருக்கிற இடம் இங்க பக்கத்துல தான் இருக்கா? ஆமா சார், இங்க பக்கத்துல தான். இல்லம்மா, நான் சென்னைக்கு வரும்போது நினைச்சேன் உன்னை பார்க்கணும், நீ தங்கி இருக்கிற இடத்துக்கு வரணும். அங்க உங்க ஹாஸ்டல் ஓனர்மா இருக்காங்களா, அவங்கள பார்க்கணும். ஏமா, அவங்கள இப்ப நம்ம பார்க்க முடியுமா? எங்க மாமா எதுக்கு சார் பார்க்கணும்? என்னம்மா இப்படி கேக்குற? மெனக்கெட்டு உங்களை ஊருக்கு அனுப்பிச்சு நடந்த விஷயத்தெல்லாம் எனக்கு சொல்ல சொன்னாங்க. அவங்கள அந்த ஒரு மரியாதைக்காவது நேரடியா பார்த்து ஒரு நன்றி சொல்லணும். அவங்க கூட 2 வார்த்தை பேசலாமே. என்னதாமா, என்னம்மா யோசிக்கிற? அது ஒண்ணும் இல்ல சார். மேம் ஏதாவது வேலையா அப்பப்போ வெளியில போயிருவாங்க. இப்ப போனாங்கன்னா அவங்க இருப்பாங்களான்னு தெரியல. நான் வேணும் ஒண்ணு செய்யறேன் சார். மேம் இருக்காங்களான்னு அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேக்குறேன். அவங்க இல்லாம நீங்க அங்க வந்தீங்கன்னா உங்க வேலையும் கெடக்கூடாதுல, அதான் சொன்னேன் சார். எனக்கு ஒரு வேலை இல்லம்மா.
நீங்க ஃபோன் பண்ணி கேட்டுங்க, அவங்கள பார்த்துட்டே நான் போறேன். ம் சரி சார், ஒரு நிமிஷம். சரிம்மா. சொல்லு பியூலா. மேம், வில்லங்கோ வண்டி ஏறி மெட்ராஸ் வந்திருக்கு. என்ன சொல்ற? எனக்கு புரியல. என்ன வில்லங்கோ? என் புருஷனா? இல்ல மேம், அவர் தான் நெல்லூர் போயிருக்காரே, அவர் இல்ல, ஆர்த்தியோட அப்பா. ஏய், நீ எங்க பார்த்த அவரை? இங்கதான் மேம், ராஜா அண்ணாமலைபுரத்துல. நான் பார்க்கல, அவர் தான் என்ன பார்த்துட்டு கூப்பிட்டாரு. நேருக்கு நேர் பார்த்ததுல அவர் அவாய்ட் பண்ண முடியல, பக்கத்துல தான் நிக்கிறாரு. ஐயோ, அவரை வச்சுக்கிட்டு எதுக்குமா ஃபோன் பண்ற? மேம், அவர் உங்களை பார்க்கணும்னு சொல்றாரு. என்ன பார்த்து என்ன செய்ய போறாரு? என்னன்னு கேட்டியா? கேட்டேன் மேம், சும்மா கர்ட்டசிக்குங்கிறாரு, பார்க்காம போக மாட்டாரு போல. நான் தான் மேம் வீட்டில் இருப்பாங்களா இல்லையான்னு தெரியல, ஃபோன் பண்ணி கேட்டுட்டு சொல்றேன்னு சொல்லி நிப்பாட்டி வச்சிருக்கேன். மேம், அவர் ஹாஸ்டலுக்கு உங்களை வந்து பார்க்கறது சரியில்லைன்னு தோணுது மேம். பேசாம நீங்க இல்லைன்னு சொல்லிட்டு அவர் அனுப்பிச்சிருட்டா? அப்படி சொன்னா நல்லா இருக்காது. கர்ட்டசிக்காக நம்மளை பார்க்க வந்தவங்கள திருப்பி அனுப்புனா அவருக்கு தேவையில்லாத சந்தேகம் வரும். அதனால அவரை கூட்டிகிட்டு ஹாஸ்டலுக்கு வந்துரு, நாம் அவரை மீட் பண்ணலாம். சரி ஓகே மேம், நான் வச்சிடுறேன். என்னம்மா? சார், எங்க மேம் ஹாஸ்டல்ல தான் இருக்காங்களா, உங்களை அழைச்சிட்டு வர சொன்னாங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அப்ப புறப்படலாமா? சரிங்க சார். மடி, நீ எப்படி? நான் உங்க கூட வந்துடுறேன் சார். சரி வாமா, வா. ஓகே. உட்காருமா. மணி, வண்டி எடு.